How AI going to impact in digital marketing, sir? Definitely, artificial intelligence வந்து digital marketing வந்து ஒரு பாசிட்டிவான ட்ரெண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பண்ண போகுது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, எப்பவுமே எந்த ஒரு துறை சார்ந்து நம்ம பேசும் பொழுது ஆட்டோமேஷன் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற பல விஷயத்தை பத்தி நான் பேசுறேன் இல்லைங்களா? அது வந்து முன்னேற்றத்துக்கு தான். அப்போ முன்னேற்றங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு வேலையுமே குறைந்த நேரத்துல நல்ல தரத்தோட அதிகமா நம்ம செய்யறோம் அப்படிங்கறதான் முன்னேற்றம். எப்படிங்க? குறைந்த நேரத்துல நல்ல தரத்தோட அதிகமா நம்ம செய்யறோம்னு சொல்றீங்களா? அதுதான் முன்னேற்றம். அப்போ நிறைய பேர் சொல்றாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சுன்னா கண்டென்ட் ரைட்டருக்கு வேலை போயிடும், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடிய கேம்பெயின் மேனேஜருக்கு வேலை போயிடும், இவங்க எல்லாத்துக்குமே எம்ப்ளாய்மெண்ட்லாம் காலியா போயிடும்னு சொல்றாங்க. பட் இது ஆக்சுவலா அஸ் அன் ஆண்டர்பிரனர் நம்ம எந்த ஆங்கிள் பார்க்கணும் அப்படின்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண போறோம்னு நினைச்சோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம், அதாவது கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி ஆர்டிக்கலுக்கு கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி அப்புறம் அந்த ஆர்டிக்கல் நீங்க எழுதி அந்த ஆர்டிக்கலுக்கு நீங்க எஸ்இஓ பண்ணி பப்ளிஷ் பண்றதுக்கு நீங்க ஒவ்வொரு ஆர்டிக்கலுக்கும் ஒரு 4 மணி நேரம் எடுத்துட்டீங்கன்னா தோராயமா, இப்போ ChatGPT மாதிரி ஒரு சில சாஃப்ட்வேர்ஸை நீங்க சரியான முறையில் யூஸ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா, இல்ல சிம்பிளிஃபைடு அப்படிங்கிற ஒரு சில AI டூல்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க கேட்குற மாதிரி கண்டென்ட் அவங்க எழுதி கொடுக்கறதுக்கான நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிடத்துல இருந்து 10 நிமிடம் தான் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ரைட். அப்போ அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி நம்ம அந்த கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா, அது தரமா இருக்குமா, குவாலிட்டியா இருக்குமா, கூகுள் அதை ஏத்துக்குவாங்க, பல கேள்வி இருக்கு. இங்கேயுமே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, என்னைக்கு நீங்க உங்களுடைய கஸ்டமருக்கோ ஆடியன்ஸ்க்கோ தரமான ஒரு கண்டென்ட் கொடுக்கணும்னு நீங்க ஒரு முடிவு பண்றீங்களோ, அன்னைக்கு உங்களுடைய கண்டென்ட்டை நீங்க எப்படி ஜென்ரேட் பண்ணாலும் பரவாயில்ல, பட் அது உங்களுடைய கஸ்டமருக்கு பயனுள்ளதா இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும். இன்னும் கொஞ்சம் சிம்பிள் டேர்ம்ஸா சொல்லணும்னா, நீங்க ஒரு 1000 பேருக்கு பிரியாணி செய்ய போறீங்க ஒரு கல்யாணத்துல. அந்த 1000 பேருக்கு பிரியாணி செய்யணுங்கிறதுனால நீங்க டேஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன சொல்றீங்கன்னா, அந்த பிரியாணி மசாலா வந்து நீங்க அம்மியில அரைச்சு ஊத்துங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க தோராயமா. அதோடைய ஒர்க்கிங் ரிசோர்ஸ் எவ்வளவு தேவைப்படுது, எவ்வளவு எஃபர்ட் போட வேண்டியது இருக்குங்கிற பல விஷயங்கள் உள்ள இருக்கு இல்லையா? இப்போ இந்த சமையல் பண்ணக்கூடியவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சார் நான் கையில அரைச்சு போடணும், இல்ல மிக்சியில அரைச்சு போடணும், இல்ல கிரைண்டர்ல அரைச்சு போடணும், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. 1000 பேருக்கு நான் பிரியாணி தயாரிக்கணும், நல்லா தயாரிக்கணும், நல்லா சுவையா தயாரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல நான் வந்து இதை துரிதப்படுத்துறதுக்காக, அதாவது வேகப்படுத்துறதுக்காக அதை நான் வந்து அந்த மசாலா அரைப்பேன். பட் சுவையை வந்து விட்டுட்டு நான் அரைக்க மாட்டேன். அப்போ அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி நான் அரைப்பேன். அப்போ நான் பிரியாணி 1000 பேருக்கு செஞ்சாலும் 10 பேருக்கு செஞ்சாலும் ஒருத்தருக்கு செஞ்சாலும் அந்த சுவையை நல்லா கொடுக்கணும், தரமான உடல் நலத்துக்கு தேவையான உணவுகளை கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் ஒருத்தருக்கு இருக்கும் பொழுது அவர் அந்த கஸ்டமரை ஏமாற்ற மாட்டார். அதேதான் கூகுள் சொல்றாங்க. நீங்க குவாலிட்டியான கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்றீங்க, ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு கண்டென்ட்டை வந்து ஒரு வீடியோவா ஜென்ரேட் பண்றீங்க, இல்ல ஒரு இமேஜா ஜென்ரேட் பண்றீங்க, ஒரு டேலி மாதிரி சாஃப்ட்வேர் பயன்படுத்தி நீங்க வந்து ஒரு வீடியோ இல்ல இமேஜை ஜென்ரேட் பண்றீங்க அப்படின்னா, அது நீங்க உங்க ஆடியன்ஸ்க்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வர்றது வரைக்கும் நீங்க அதை வந்து மெருகேற்றணும். நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்டா நீங்க அதை வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான் மனசுல இருக்கணும். உங்க கஸ்டமருக்காக நீங்க ஒண்ணு செய்யறீங்க அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க என்னைக்குமே ஜெயிச்சிருவீங்க. அதனால ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இப்படி வந்து நம்மளுடைய மியூசிக் இண்டஸ்ட்ரியில முதல்ல வந்து ஒரு பெரிய டிஸ்க் இருக்கும், அதுல வந்து 1-2 பாட்டு தான் பதிவு பண்ண முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெக்குன்னு ஒண்ணு வந்துச்சு, அதுல வந்து 2 டெக்கு கேசட்ல தான் ஒரு படத்தை முழுசா பதிய முடியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா காம்பாக்ட் டிஸ்க் சிடின்னு ஒண்ணு வந்துச்சு, அதுல 700 MB தான் பதிவு பண்ண முடியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டிவிடி அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு, அதுல வந்து பாத்தீங்கன்னா அப் டு 4GB 4.5 GB வரைக்கும் நீங்க அதை வந்து பதிவு பண்ண முடியும். அதுல வந்து ஒரு டிவிடிலேயே 2-3 படம் போட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஆர்டி ப்ளூரே டிஸ்க் வந்துச்சு, அதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய சேவ் பண்ண முடிஞ்சது. அப்புறம் மெமரி கார்டுன்னு ஒண்ணு வந்தது, அதுல பாத்தீங்கன்னா 512 MB மெமரி கார்டு 256 MB ஆரம்பிச்சு 512 MBக்கு போய் 512 MB இருந்து 1GB 2GB மெமரி கார்டு போய் இப்போ அந்த மெமரி கார்டு பெருசா இருந்து
எஸ்டி மெமரி கார்டு சைஸ்ல இருந்து இப்போ மைக்ரோ எஸ்டி மெமரி கார்டு ரொம்ப சிறுசாகி இன்னைக்கு அந்த மைக்ரோ எஸ்டி மெமரி கார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 32 GB இருந்து 64 GB வரைக்கும் நம்மளால யூஸ் பண்ண முடியுது. பட் அந்த சைஸ் சிறுசாயிருச்சு, அதோடைய கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ இதே மாதிரி நமக்கு அட்வான்டேஜா இல்லையா, ஒரு கேசட்ல 5 பாட்டு தான் கேட்க முடியும், திருப்பி போட்டாதான் இன்னொரு 5 பாட்டு கேட்க முடியும். பட் இன்னைக்கு ஒரு மெமரி கார்டுல 200+ சாங்ஸ் நம்மளால லோட் பண்ணிட்டு கேட்க முடியாது. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வரும்பொழுது அதை நம்ம அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நம்ம பிசினஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது என்னைக்குமே இம்ப்ரூவ்மெண்ட் நோக்கி தான் போகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த காரணத்தை கொண்டும் நம்மளுடைய கஸ்டமர்ஸுக்கு, நம்மளுடைய ஆடியன்ஸுக்கு நம்ம குவாலிட்டியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்கணுங்கிற எண்ணத்திலேயே நீங்க இருக்கும் பொழுது நீங்க ஏஐ யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, மேனுவலா எழுதினாலும் பரவாயில்ல, குவாலிட்டியா கண்டென்ட் கொடுக்குறோங்கிற எண்ணத்துல மட்டும் நீங்க வந்து இருக்கணும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பெட்டர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது வந்து எதிர்காலத்துக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய பூஸ்ட் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் வந்து கிளைம் பண்றேன். நீங்க கத்துக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தனியா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்பி கத்துக்கணுமா சார் அப்படின்னு நீங்க யோசிக்கக்கூடாது. எப்பவுமே நீங்க ஒரு இண்டஸ்ட்ரி சார்ந்து படிச்சு வல்லுநரா இருக்கீங்க அப்படின்னா உங்க இண்டஸ்ட்ரி சார்ந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தான் நீங்க வந்து யோசிக்கணும். சரிங்களா? அப்போ உங்க இண்டஸ்ட்ரியில நீங்க இப்போ மெடிக்கல் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா அங்கேயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, டூல்ஸ் இருக்கு. இது மாதிரி மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ல இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. ஓகேங்களா?